வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகை பிரதான செய்திகளை வழங்கும் பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக குமாரபுரம் படுகொலை வழக்கில் 6 இராணுவத்தினரும் விடுதலை. ஜூரிகள் பரிந்துரையை அடுத்து அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. 20 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற திருகோணமலை குமாரபுரம் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 இராணுவ வீரர்களும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். அனுராதபுரம் மேல் நீதிமன்றில் இது தொடர்பில் இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையானது நேற்று முடிவுக்கு வந்த நிலையில் அதன் தீர்ப்பினை நேற்று அறிவித்த வடமத்திய மாகாண மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி மாஞ்சுள திலகரத்ன இந்த 6 இராணுவத்தினரையும் விடுதலை செய்து தீர்ப்பை அறிவித்தார். நீதிபதி மாஞ்சுள திலகரத்ன தலைமையிலான 7 பேர் கொண்ட ஜூரிகள் சபை முன்னிலையில் இது தொடர்பான வழக்கு இடம்பெற்று வந்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கடமிடப்பட்ட செய்தியாக பாத யாத்திரையை கண்டி நகருக்குள் ஆரம்பிக்கவும், மாவனெல்ல நகரூடாக பயணிக்கவும் தடை உத்தரவு. கண்டி மாவனெல்ல நீதிமன்றங்கள் பிறப்பித்தன என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி கூட்டு எதிர்க்கட்சியினர் இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்த பாத யாத்திரைக்கு 2 தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி முதலமைச்சர் CV மகிழ்ச்சி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வடக்கின் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்திற்காக போராடி 2 தற்போது நாம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் விடயமாகும் என தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வவுனியாவிலும் மாங்குளத்திலும் பொருளாதார மத்திய நிலையங்கள் அரசாங்கம் தீர்மானம், நீண்ட நாள் சர்ச்சைக்கு தீர்வு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக லசந்த படுகொலை சந்தேக நபரை அடையாளம் காட்டினார் சாட்சியாளர் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ராணுவ உளவு பிரிவின் சார்ஜன் மேயர் தர அதிகாரியான பிரேமானந்த உடலாகமை சம்பவத்தின் சாட்சியாளர்களில் ஒருவரான லசந்த விக்ரமதுங்கவின் சாரதி அடையாளம் காட்டியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஊடக நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த வருகின்றது சுயாதீன ஊடக ஆணைக்குழு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக 30 நிமிடங்களுக்குள் பாத யாத்திரையை மஹிந்த ராஜபக்சவை நிறுத்திவிடுவார், 7 முதலமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது நல்லாட்சி அரசாங்கத்திற்கு எதிரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இன்று காண்டியிலிருந்து ஆரம்பமாக உள்ள பாத யாத்திரைக்கு சகல முதலமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக முரளிக்கு ICCயின் அதியுச்ச கௌரவம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக கண்டி மாவனெல்லையில் பேரணிக்கு தடை என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. பேரணியில் பங்கேற்போர் வரலாற்றில் துரோகிகள் ஆவர், 6 சுதந்திர கட்சி முதலமைச்சர்கள் கூட்டாக தெரிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊடகவியலாளர்களுக்கு உரியதல்ல, அமைச்சர் ஹஜிந்த கருணாதிலக் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வடக்கு பொருளாதார மத்திய நிலைய பிரச்சினைக்கு தீர்வு, மொரக்க கந்த திட்ட அதிகாரத்தை வடமாகாண சபை கோர முடியாது என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. பொய் செய்திகள் வெளியிடும் ஊடகங்கள் மீது நடவடிக்கை, அரசு எச்சரிக்கை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது பொய்யான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக வடமாகாண சபைக்கு இடமளிக்கப்படாதது தவறு, அதாவது வடபகுதி மேல்குடியேற்றம் தொடர்பான செயலணியில் வடமாகாண சபை பிரதிநிதிகள் உள்ளடக்கப்படாமை தவறெனவும் இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கொழும்பில் கனடிய வெளிவகார அமைச்சர் நாளை யாழ் செல்கின்றார் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சுடரொளி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக வடக்கில் பொருளாதார மத்திய நிலையம் 2 இடங்களில், மாங்குளம் வவுனியா என அமைச்சரவை தீர்மானம், விக்கியையும் ரிஷாத்தையும் சமாளித்தது அரசு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது வடக்கில் பொருளாதார மத்திய நிலையம் அமையவுள்ள இடம் தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2 பொருளாதார மத்திய நிலையங்களை வடக்கு மாகாணத்தில் அமைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. வடக்கு மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் விருப்புக்கிணங்க மாங்குளத்தில் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தையும், அமைச்சர் ரிஷாத் பதிதீனின் விருப்புக்கிணங்க வவுனியா நகரில் இன்னொரு பொருளாதார மத்திய நிலையத்தையும் அமைப்பதற்கு அரசு முடிவெடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக புதிய அரசமைப்பு மரண பொறியல்ல, போலீஸ் அதிகாரத்தால் நாடு பிளவுபடாது, மாகாண முதல்வர்கள் கூட்டாக தெரிவிப்பு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு டில்லியின் அனுமதி தேவையில்லை, ராஜீவ் கொலை வழக்கில் தமிழக அரசு மனு என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக மஹிந்த அணியில் இறங்கி துரோகிகளாக வேண்டாம், கடும் நடவடிக்கைக்கு தயாராகிறது சுதந்திர கட்சி, பாத யாத்திரையின் பின் கட்சிக்குள் அதிரடி மாற்றம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது.
அரசை ஒருபோதும் கவிழ்க்கவே முடியாது மஹிந்தவின் கருத்துக்கு ராஜித பதிலடி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது பேரணியை நடத்த கொழும்பில் விளையாட்டு மைதானம் ஒன்றை முன்பதிவு செய்ய முடியாதவர்கள் எவ்வாறு அரசை கவிழ்க்கப் போகின்றார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கேள்வி தொடுத்த சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை இணை பேச்சாளருமான ராஜித சேனாரத்ன இது வாழ்நாளில் முடியாது என்றும் கூறியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மீனவர் பிரச்சனையை தீர்க்க இந்தியா பறக்கின்றார் அமரவீர வடக்கு மீனவ அமைப்புகள் சகிதம் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக லசந்த படுகொலை வழக்கு அடையாளம் காணப்பட்டார் ராணுவ புலனாய்வு அதிகாரி என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய சுடரொலி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக போர்ட் சிட்டி திட்டத்துக்கு மேலதிகமாக 2 ஹெக்டேயர் நிலங்களை நிறுவனத்திற்கு வழங்க புதிய அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது புதிய அரசாங்கம் ஆட்சியமைத்த பின்னர் இடைநிறுத்தப்பட்ட போர்ட் சிட்டி திட்டத்தினால் 143 மில்லியன் அமெரிக்க டாலர் நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை நிவர்த்தி செய்யும் முகமாகவே இந்த 2 ஹெக்டேயர் நிலம் வழங்க உள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக மொரக்க கந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதி வடக்கு மாகாணத்திற்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்றார் வடக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. இவை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக குமாரபுரம் படுகொலை ராணுவ வீரர்கள் 6 பேர் நிரபராதி என தீர்ப்பு என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக பாத யாத்திரைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை. அதாவது கண்டி நகர் பிரதான வீதியிலும் மாவனல்ல நகர் பிரதான வீதியிலும் பிரவேசிக்க தடை விதித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இதுவரை நேரமும் கொழும்பிலிருந்து வெளியாகிய 3 மொழி பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகையுடைய பிரதான செய்திகளை வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி குமாரபுரம் 26 தமிழர் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவத்தினர் விடுதலை அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நேற்று தீர்ப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. திருகோணமலை குமாரபுரம் பகுதியில் இடம்பெற்ற படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்ட 6 ராணுவத்தினருக்கும் மரண தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் 6 பேரும் அனைத்து குற்றங்களில் இருந்தும் விடுதலை செய்யப்பட்டனர். வவுனியா மற்றும் மாங்குளத்தில் 2 பொருளாதார மையங்கள் என்ற செய்தி கேள்வி அடையாளமிட்டு காணப்படுகின்றது. வவுனியாவில் பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பதில் பெரும் இழுபற நிலை நிலவி வந்த நிலையில் தற்போது வடக்கில் 2 பொருளாதார மத்திய நிலையங்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளமை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்ட தகவல் மூலம் உறுதியாகியுள்ளது. கண்டி மாவநிலையில் பேரணிக்கு தடை விதிப்பு. பொது எதிரணியினர் இன்று வியாழக்கிழமை அரசுக்கு எதிராக கண்டியிலிருந்து ஆரம்பிக்கவுள்ள பாத யாத்திரைக்கு கண்டியிலும் மாவநிலையும் 2 தடை உத்தரவுகள் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இவை ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி 26 தமிழர்கள் படுகொலை கைதான 6 ராணுவத்தினர் நிரபராதிகள் என விடுவிப்பு என்ற செய்தியை காணப்படுகின்றது. சிங்கள மாணவர்கள் வேறாவிடின் எம்மால் எதுவும் செய்ய முடியாது போலீஸ் மா அதிபர் கருத்து. ஜாழ் பல்கலைக்கழக சிங்கள மாணவர்கள் சிலர் தொடர்ந்தும் கற்றல் நடவடிக்கைகள் இருந்து விலகியிருப்பமை குறித்து போலீசார் எதுவும் செய்ய முடியாது என்று போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அகதி முகாமில் நாம் அலர்ட் பட எமது காணிகளில் ராணுவம் கிரிக்கெட் விளையாடுகிறது என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. தமிழ் மாணவர்கள் மீது நான் குறைவு கூறவில்லை ஆளுநர் கூறிய விளக்கம். ஜாழ் பல்கலைக்கழக மோதல் பிரச்சனையை தமிழ் மாணவர்கள் தான் ஆரம்பித்தார்கள் என தான் ஒருபோதும் கூறவில்லை என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் கோரே. திசவுக்கு எதிரான விசாரணை நிறைவு விரைவில் கைதாக வாய்ப்பு என்ற செய்தி கேள்வியடையாளமிட்டு காணப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான திச அத்தனாவுக்கு எதிரான விசாரணைகள் முடிவடைந்துள்ளன. இவை வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி போர் குற்றவாளிகளுக்கு மன்னிப்பை வழங்கக்கூடாது தூண்டியவர்கள் செய்தவர்கள் சகலருக்கும் தண்டனை அவசியம் என பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்து. எங்கள் பிள்ளைகளின் சாவுக்கு நீங்கள் இழப்பீடு கொடுப்பதானால் அந்த இழப்பீடு என்பது எங்கள் பிள்ளைகளை படுகொலை செய்த இராணுவத்தினருக்கு தண்டனை வழங்குவதாகத்தான் இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் காணாமல் போனதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஒருபோதும் மன்னிப்பு வழங்கக்கூடாது. இவ்வாறு போர்க்குற்ற விசாரணை பொறிமுறையை அமைப்பது தொடர்பான மக்கள் கருத்தறியும் நேற்றைய அமர்வில் மாந்தை கிழக்கு மக்கள் ஆணித்தரமாக தமது கருத்துக்களை தெரிவித்தனர். போர்க்குற்ற விசாரணையை முன்னெடுப்பது எவ்வாறு மக்கள் கருத்தறியும் அமர்வு இன்று மன்னாரில் ஆரம்பம் என்ற செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. மைத்ரி அரசின் கேபினட் சட்டத்துக்கு முரணானது மனுவை ஏற்றுக்கொண்டது உயர் நீதிமன்றம்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான நல்லாட்சி அரசின் அமைச்சரவை சட்டத்துக்கு விரோதமானது என்ற தீர்ப்பு வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.